பாதுகாப்பிற்காக ஓடி ஒளியக்கூடிய நெத்தனியாகு இஸ்ரேலில் தகர்த்தெறியப்பட்ட வணிக வளாகம் 1099 அபாய ஒளி. குண்டு பெண்ணை குழிக்கில் அனுப்பிய ஹிஸ்புல்லா பொழிந்திருக்கக்கூடிய ட்ரோன் மலை மற்றும் வீடியோ மலை. ஐநாவால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் 5 போர் விமானங்களை அடித்து தூக்கி இருக்கக்கூடிய ஈரான் கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய விமானத்தினுடைய காட்சிகள். காசாவில் போர் தொடங்கியது. நடு ரோட்டில் மிசில் ஷோ நடத்திய ஈரான். மேற்கு கரையில் நடந்திருக்கக்கூடிய கொடூரம். காசாவினுடைய சிங்கப்பெண் டெல்லியில் அர்பாஸை கொலை செய்த 6 சிறுவர்கள். இப்படி நேஷனல் முதல் இன்டர்நேஷனல் வரை இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். நெத்தனியாகு இன்னைக்கு அலறி அடிச்சு அவனுடைய அமைச்சரவை கூட்டத்தை இன்னைக்கு கூட்டி இருக்கிறான். அந்த கூட்டத்தில் இஸ்ரேல் காட்ஸ் அவருடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ராணுவ தலைவர் ஜாமீர் போன்றவங்க எல்லாம் இதுல கலந்திருக்காங்க. கலந்து இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா. இந்த செய்தியை சேனல் 13 சொல்லப்படக்கூடிய இஸ்ரேலிய நியூஸ் சேனல் இன்னைக்கு இதை சொல்றாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்புல்லா கொடுத்திருக்கக்கூடிய அடி அந்த அளவிற்கு மிக மோசமான, இன்னும் சொல்ல போனா இஸ்ரேல் இதை நினைச்சே பார்க்கலையா. இந்த மாதிரி ஒரு அடி உழுவு நாங்க நினைச்சு கூட பார்க்கல, அவங்க அடிச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நாங்க நினைச்சு பார்த்தோம். ஆனா அதையும் தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அடி விழுந்திருக்கு. அந்த அடிக்காக பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தணும். உடனே நம்ம பாதுகாப்பை சரி செய்யணும். நம்மளுடைய வீரர்கள்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஓடோடி போய் நெத்தனியாக பாதுகாப்புக்காக அவங்களுடைய அமைச்சரவையை இன்னைக்கு கூட்டி இருக்கிறான். அதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வணிக வளாகம், அதாவது ட்ரேட் சென்டர் மாதிரி சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய வணிக வளாகங்களை கரெக்டா குறி வச்சு ஹிஸ்புல்லா அடிச்சிருக்கிறாங்க. இப்பதான் ஒவ்வொரு சம்பவம் நம்மளுக்கு ஞாபகம் வருதுங்க. காசா மக்கள் அங்க இருக்கக்கூடிய காசாவில் அவங்களுடைய பார்லிமெண்ட், ஹமாஸ் குழுக்கள் நடத்திய அந்த பார்லிமெண்ட் பக்கத்துல போனா பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சு போன இடத்துல கூட குண்டை போட்டு பல அப்பாவி மக்களை குழந்தைனை கொண்டாங்கல்ல, அவங்க வச்சிருக்கக்கூடிய வணிக வளாகங்களை தாக்குனாங்கல்ல. அதே மாதிரி இன்னைக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய வணிக வளாகங்களை கரெக்டா ஹிஸ்புல்லா அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய மிசில்ஸ் பார்த்தீங்கன்னா பாவே அப்படிங்கிற ஒரு மிசில்ஸ். இந்த மிசில்ஸை பாருங்க, ப்ளூ கலர்ல இருக்குது. இந்த மிசில்ஸை அவங்க தயார் பண்ணி இதை அனுப்புறதுக்கு முன்னாடியே அதுல ஒரு செய்தி அனுப்புறாங்க. கொப்ப மவனை இந்த வருது பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று எழுதி அவங்க அனுப்புறாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுவதுமா தெரியும். ஹசன் நசரல்லா போட்டோ இருக்கும். அதே மாதிரி ஆயத்துல்லா அல் கமேனி, இறந்து போன ஆயத்துல்லா அல் கமேனியுடைய போட்டோ இருக்கும். இந்த மிசில்ஸ் இவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த மிசில்ஸ் கிட்டத்தட்ட 1650 கிலோமீட்டர் தாண்டி போய் இன்னைக்கு பல இடங்கள்ல இன்னைக்கு இந்த மிசில்ஸ் விழுந்திருக்கு. இதனால இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாற்றமாக கிரியாட் ஷோம்னா பகுதிகளில் தாக்குதல் இல்லாம, இது கிரியாட் ஷோம்னா எங்க இருக்குன்னு சொன்னா இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி, அதே மாதிரி லெபனானுடைய தெற்கு பகுதிக்கு ரொம்ப ஷார்ட்டா வரும். ஆனா அதையும் தாண்டி பல இடங்களை தாண்டி பல கிலோமீட்டர் தாண்டி போய் விழுந்திருக்கு. பொதுவாக ஹிஸ்புல்லா அடிச்சாங்கன்னா இந்த கிரியாட் ஷோம்னால தான் போய் விழுவுங்க. ஆனா இந்த வாட்டி அதை தாண்டி பல இடங்கள்ல போயிருக்குது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1099 டைம்ஸ் அபாய ஒளி ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சான். உடனே போய் ஒளியிறாங்க. எப்படியாவது அவங்க வச்சிருக்கக்கூடிய டனல்ல போய் மறைஞ்சு தன்னை உயிரை காப்பாத்திக்கலாங்கிற ஒரு நிலை வந்துச்சான். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்னைக்கு இஸ்ரேல் அனுபவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் தந்திருக்கக்கூடிய வீடியோக்கள், இந்த வீடியோக்களையே எல்லாத்தையும் என்னால் காட்ட முடியாது, கொஞ்சம் காட்சிகளை காட்டுறோம். ஒவ்வொரு காட்சியிலையும் பாருங்க, அயன் டோம் ஒரு வண்டியில வச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அயன் டோம் ஏற்கனவே முன்னாடி சொன்ன அயன் டோம் வேற, இப்ப சொல்றோம் ரீசெண்டா சொல்றோம் அயன் டோம் கரெக்டா அடிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல 5 மெர்கவா, கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5 மெர்கவா டேங்கிகளை அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நைட்டு நேரத்துல போங்கடா, பகல் நேரத்துல போகாதீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய வீரர்களுக்கு இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய கர்னல்லாம் வழிகாட்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம்.
தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் கொடுத்துருக்க வீடியோ அவ்வளோ லென்த்தியா நிறைய வீடியோக்கள் எங்கெங்கெல்லாம் நாங்கள் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு பகுதியாக காட்டுறாங்க. மெர்கவா, அதே மாதிரி அந்த அங்கே வச்சிருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய அதிகாரிகள், இராணுவத்துடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் போகக்கூடிய வாகனங்கள், ஆயில் டேங்கர், அந்த மாதிரி ஆயிலோடு கொண்டு போகிறது, அதே மாதிரி இராணுவ அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவங்க போகக்கூடியது, அதே மாதிரி சோல்ஜர்ஸ் போகக்கூடியது, இப்படி ஒவ்வொரு இடங்களையும் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அடிச்சிருக்கிறாங்க. இந்த காட்சி தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல குறிப்பா சமூக ஆர்வலர்களே கொண்டாடுறாங்க. இதே மாதிரி எவ்வளவு வேத்தனை நீங்க கொண்டீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் இதை பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அடியை வாங்கி இருக்கிறான் இஸ்ரேல். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஐநாவால் ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அன்டோனி குட்ரோஸ் மறக்கவே முடியாது. ஒரு ஓரிரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஹமாஸ் குழுக்கள் இருக்காங்கல்ல இவங்க அடிச்சது தப்புனே சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா 67 ஆண்டு காலம் அவங்க கழுத்தை பிடிச்சி நீங்க நெரிச்சிங்க, அவ்வளோ கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்தீங்கடா, உங்களை அடிச்சது தப்பே இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் அன்டோனி குட்ரோஸ். அவரால் இப்போ முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, அதாவது காசாவில் இருக்கக்கூடிய 31 பேர், நிறைய ரேஷியோ இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா 31 பேர், 10 பெண்கள், அதே மாதிரி சிறுவர்கள், சிறுமியல் உட்பட 31 பேரை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய சிப்பாய்களுக்கெல்லாம் தடை விதிக்கிறோம், கருப்பு பட்டியலில் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஹமாஸ் குழுக்கள் இருக்கிற பல பேரும் இதே மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானாங்க, அவங்க மேலே இப்படி கருப்பு பட்டியல் நாங்கள் சுமத்தி இருக்கோம் அப்படிங்கிற செய்தியும் ஐநா சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 தரப்பையும் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கனால அந்த செய்தியை நம்ம சொல்றோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை ஐநா இன்னைக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு சர்வதேச அளவில் பேசு பொருட்களா ஒன்றா இருக்குது. இதுக்கு இடையில நெதர்லாந்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவங்க. அங்க வந்திருக்கக்கூடிய ஒரு மிக்தாதுன்னு சொல்லி ஒருத்தவர், அவர் யாருன்னு சொன்னா காசாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு வந்து காசாவில் இருக்க மக்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுவோம், வசூல் பண்ணி இங்கே பாதிக்கப்படுற மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு வர்றாரு. வந்த கிரீஸுங்கிற நாட்டில் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் 3 வருடங்கள் அல்லது 4 வருடங்கள் வந்து அவர் சிறைவாசம் அனுபவிக்கிறார். அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவர் எங்க போறாருன்னா நெதர்லாந்துக்கு போறாரு. நெதர்லாந்து அங்க குடியுரிமை பாதுகாவல் அதிகாரின்னு இருப்பாங்களா இல்லையா, அந்த அதிகாரிகளுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவங்க நடத்தக்கூடிய அந்த ஸ்டேஷன் மாதிரி, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி, அங்க தன்னுடைய மனைவியும் அவரும் போறாங்க. நிறைமாத கர்ப்பிணிங்க அந்த பெண்மணி நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தாவா தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ இன்னைக்கு இன்டர்நேஷனல் அளவுக்கு மிக வைரலான ஒரு வீடியோ. எல்லோரும் இந்த வீடியோவை பரப்பி தங்களுடைய கண்டன குரல்களை எழுப்பது மட்டும் இல்லாம நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஒரு நாய், அந்த நாய் ஒரு நாயை கையில பிடிச்சிருக்கிறான், அந்த அம்மாவை போய் தொடுறான். பொதுவா பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் எல்லாருமே விரும்ப மாட்டாங்க, குறிப்பா இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக விரும்ப மாட்டாங்க தன்னை தொடுறது. இப்படி தொட்டோன்னு அந்த அம்மா என்ன செய்யறாங்க, தொடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருந்து நாயை வச்சுக்கிட்டு இருந்த அந்த நாய் போய் அந்த அம்மா கீழே தள்ளுறான். கீழே தள்ளலாம் அந்த அம்மா கர்ப்பிணி, அவங்களுக்கு குறை பிரசவம் ஆகுதுங்க, முட்டியை பிடிச்சதமா இழுக்கிறாங்க. தன்னுடைய வீரத்தை ஒரு பொம்பளைட்ட காட்டியிருக்காங்க. நீ சரியான அப்பனுக்கு பிறந்திருந்தா, சரியான ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா நீ என்ன பண்ணணும்னு சொன்னா, ஹமாஸ் குழுக்கள் நீ காசால இருக்காங்கல்ல அங்க போய் உன்னுடைய வீரத்தை காட்டுறா அப்படின்னு பல பேர் பதிவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில அவ்வளவு கொந்தளிச்சு போய் அவங்களுடைய ஆதங்களை இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலையை அந்த நாய் செஞ்சிருக்கிறான். உலகமே இன்னைக்கு கண்டிச்சுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, காசா மக்கள், காசா பெண்மணிங்கிறதுக்காக இந்த பெண்மணிக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் சர்வதேச அளவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் ஒன்று. அடுத்த முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காங்க நாங்கள் தாண்டா பெரிய ஆளு, நாங்கள் தான் பீத்துக்கிட்டாங்கல்ல, அவங்களுடைய அந்த ரிப்பேர் MQ-9 ரிப்பேர் கிட்டத்தட்ட 1300 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5 விமானத்தை அடிச்சு ஈரான் தூக்கியிருக்கிறாங்க. அந்த 5 விமானத்தினுடைய பாகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கரை ஒருங்கிற வீடியோலாம் எடுத்து போடுறாங்க. இந்த பாரு கதை ஒதுக்கிச்சு போடுறான், உன் செத்த போனோம், உன் செத்த விமானம் கரை ஒதுங்கிச்சு போடுறான்னு சொல்லி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கான தொடர்ந்து மிரட்டலை அவங்களுடைய அமெரிக்காவுடைய அந்த இராணுவ தளபதிகளை ஒருத்தராக இருக்கக்கூடிய ஹெக்ஸத், ரொம்ப மோசமான ஆள்ல ஒன்று, அவன் என்ன பண்றான்னா தொடர்ந்து அச்சுறுத்திட்டு இருக்கான். நாங்கள் அட்டிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்துல தான் ஈரான்ல இன்னைக்கு மிசில் ஷோ நடத்துறாங்க. அதாவது ஃபத்தா, ஹைப்பர்சோனிக் இந்த மாதிரி மிசில்ஸ் இருக்குல்ல, அந்த மிசில்ஸை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா மிசில் ஷோ, அதாவது ரோட்ல மிசில் ஷோ நடத்தி எதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அரபுல நாடுகளில் பல பகுதிகளில், குவைத்தினுடைய பல பகுதிகளில் இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சர்வதேச அளவில் இந்த செய்தியும் ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகளை ஒன்றா இருக்குது. அதே சமயம் சர்வதேச அளவில் இன்னைக்கு பேசப்படுற ஒரு விஷயங்க, பல பேருக்கு தெரியாத மிக முக்கியமான ஒரு விஷயங்க, ஒரு
32 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆட்டிசம் அதால பாதிக்கப்பட்ட இயாத் அல் ஹல்லக் அப்படிங்கிற ஒருவரை அவர் ஓடுற காட்சியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். மேற்கு கரையில் ஓடுறாரு. பின்னாடி அவங்க டீச்சர் வராங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் துரத்தணும்னு சொல்றாங்க. அப்போ அவர் ஆட்டிசமால பாதிக்கப்பட்டவன்ப்பா, மூளை வளர்ச்சி குன்றியவருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க 7 முறை மார்புலையே அவரை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் இப்ப நடந்தது இல்ல, 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனா அதோடைய தீர்ப்பு இப்போ வழங்கப்படுது. என்ன தெரியுங்க தீர்ப்பு? சுட்டவை எல்லாம் போதிய ஆதாரம் இல்ல, அரசாங்கம் போதிய அளவுக்கு நிரூபிக்கவில்லை, இது ஒரு வழக்கமாவே வச்சிருக்கிறாங்க. இப்படி செஞ்ச உடனே இத்துமர் பென் குயர்னு ஒருத்தர் இருக்கான்ல, ஒரு சைத்தான், அந்த சைத்தானுக்கு நேரடியா போய் நின்று மேற்கு கரையில் இருக்கக்கூடிய இவருடைய தாய் பேசுறாங்க, டே நீ தாண்டா டெரரிஸ்ட், நீ தாண்டா குற்றவாளி என்று பேசுறாங்க. அந்த நாய் என்ன பண்றான்னா, அந்த ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட 32 வயசான இயாத் அல் ஹல்லக்க ஒரு தீவிரவாதி என்றும் அவங்களுடைய தாயார் ஒரு தீவிரவாதின்னு சொல்றாங்க. இதுதான் இஸ்ரேலுடைய அயோக்கிய மன்றம், நீதிமன்றம் வச்சிருக்காங்க. உலகத்திலே ஒரு கேடுகெட்ட ஒரு நீதிமன்றம்னா அது இஸ்ரேலுடைய நீதிமன்றம் தாங்க. இன்னைக்கு அவங்களை விடுதலை பண்ணி அந்த 7 பேர் 7 முறை சுட்டவங்க 7 பேர் அவங்க குற்றமற்றவன்று இன்னைக்கு விடுதலை செஞ்சிருக்கிறாங்க. இதுவும் இன்னைக்கு சர்வதேச அளவுல முக்கிய செய்திகள்ல ஒண்ணா இருக்கு. காசாவுல தொடர்ந்து இன்னைக்கு போரையே இன்னைக்கு இஸ்ரேல் ஆரம்பிச்சு போர் நிறுத்தத்துக்கு மத்தியில பல பேர், அதாவது போர் நிறுத்தம் ஏற்பட்டதுக்கு பிறகு 1000 பேருக்கு மேல கொண்டிருக்காங்க. இன்னைக்கு நெத்தனியா என்ன சொல்லியிருக்கிறான்னா, ஏற்கனவே காசாவே மொத்த இஸ்ரேலே ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நாடு தான், அதுலயும் காசாவினுடைய ஏற்கனவே 53% பிடிச்சிருந்தாங்க, இன்னைக்கு 60 மாத்தினாங்க, 70% நாங்க பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு நெட்சாரிம், சலாதீன் அல் சாலை, இன்னும் பல இடங்கள்ல குண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல கரண்ட்ல வந்திருக்கக்கூடிய நியூஸ் என்னன்னு சொன்னா, டயர் எல் பலா அப்படின்னு சொல்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அபு அப்படிங்கிற ஒரு டாக்டரை குண்டு போட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்கிறாங்க. பதிலுக்கு அவனுடைய அடிவடிகள் இருக்காங்க இல்ல, அதான் பசு பாதுகாப்பு படை நீங்க இருக்கிறாங்களா இல்லையா, அது மாதிரி மேற்கு கரையில செட்டிலர் குடியேற்றவாசின் பயங்கரவாதிகள் இருக்காங்க. அந்த பயங்கரவாதி என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தவர் அதாவது பூர்வீக பாலஸ்தீன குடியாளர் ஒருத்தர் வர்றாரு, வரக்கூடிய அவருடைய வாகனத்தை புடிங்கிட்டு, அவர் காரை புடிங்கிட்டுங்க, அந்த காரையே, இந்த காட்சியை பாருங்க, அந்த காரையே அப்படி என்ன பண்றாங்கன்னா மலை மேல இருந்து தள்ளி விடுறாங்க. இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் மோடி ஆதரவு கொடுத்திருக்காருன்னு சமீபத்துல யார் சொன்னா, காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை வந்து இன்னைக்கு மோடி கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தன்னுடைய குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறாரு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய ஜஹாங்கீர்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில அர்பாஸ்னு ஒருத்தவர் 6 சிறுவர்கள் சேர்ந்து அந்த பையனை இந்த ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தியாக திருநாள், பக்ரீத் பண்டிகைன்னு எல்லாரும் சொல்லுவாங்களா இல்லையா, அவங்க சொல்ற வழக்கத்துக்காக நம்ம சொல்றோம். அந்த பக்ரீத் நாள்ல 6 சிறுவர்கள் சேர்ந்து அர்பாஸை கத்தியாலேயே குத்தி கொண்டிருக்காங்க டெல்லியில. டெல்லியில யாருடைய ஆட்சி நடக்குது? இரட்டை சர்க்கார், இரட்டை இன்ஜின் கொண்ட சர்க்கார், சௌக்கிதார் அப்படிலாம் பேசிக்கிட்ட பாஜகவினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இந்த டெல்லியில, அதுவும் குறிப்பா முஸ்லிம்களுடைய பண்டிகை நாள்ல அவங்க வீட்டுக்கு வெளியே இருந்த அர்பாஸ 6 சிறுவர்கள் சேர்ந்து இன்னைக்கு குத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த மரணத்துக்கு பின்னாடி பல சந்தேகங்களை அவருடைய சகோதரர்கள் எழுப்பியிருக்காங்க. இப்படிப்பட்ட மோசமான நிலை இன்னைக்கு இந்தியாவில் நிலவிக்கிட்டு இருக்கு. இது நம்ம சொல்ல வரக்கூடிய தகவல் என்னன்னா, பாஜக எங்கெல்லாம் ஆட்சி செய்தோ அங்கெல்லாம் மக்களுடைய வாழ்வை பற்றியோ வளர்ச்சி திட்டங்களை பற்றியோ இருக்காது, மத கலவரங்களை பற்றியும் மக்களை கொல்வதை பற்றியும் இல்ல கொல்வதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கிற ஒரு நிலை தான் ஏற்படுங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு ஆதாரமா இருக்கு. தொடர்ந்து வீடியோக்களுடைய கடைசி பகுதியில காசா மக்களுடைய கண்ணீர் கதையை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றோம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று என்னன்னு சொன்னால், உங்கள் பேரை வந்து பலஸ்தீன் பர்பாக் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க 36 வயசு இந்த அம்மாவுக்கு, இவங்களுடைய கணவர் பேர் வந்து அரஃபாத். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 குழந்தைகள், 19 வயசு ஆரிஜு, 16 வயசு வந்து மாலக், 14 வயசில் ரசான் ரவான்னு சொல்லி 2 பெண் குழந்தைகள், 9 வயசில் முகமதுன்னு ஒரு குழந்தை. இவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை சொல்கிறாங்க. நாங்கள் மே 2024 ரஃபாவில் இருந்தோம். ரஃபாவில் பாதுகாப்பான இடம் சொன்னாங்க, தொடர்ந்து குண்டுகள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து இதை விட்டால் தப்பிச்சு போகிறதுக்கு எங்களுடைய வழி இல்லை, சூழ்நிலை இல்லை, எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை, அதனால் நாங்கள் இங்கேயே இருந்தோம். ஒரு கட்டத்தில் இங்கேருந்து இருக்க முடியல. இதை கடந்து நாங்கள் எங்கே போனோம்னு சொன்னால் கான் யூனிஸ்க்கு போனோம். கான் யூனிஸில் போய் அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை,
எங்கள் குழந்தைகளோட பாதிக்கப்பட்ட இதில் ஒரு குழந்தை வந்து ரசான்கிற அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை அப்படிங்கிறாங்க. அங்கே சொல்லக்கூடிய ஏதோ ஒரு அரபி சொல்கிறாங்க. அதை பார்க்க நம்மளுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் அந்த புற்றுநோய்மா ஏதாவது ஒரு நோய் இருந்திருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை நாங்கள் கடந்து போனோம். கிட்டத்தட்ட கான் யூனிஸில் ஒரு வாரம் வீடு இல்லாமல் தெருக்களிலே தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தங்கிக்கூடிய சமயத்தில் தான் என் கணவர் அரஃபாத்தினுடைய சகோதரர்களுடைய வீடுகளுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்தாங்க. அதான் மைத்தனுடைய வீட்டுக்காக நாங்கள் போகிறபடி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நாங்கள் அங்கே போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 29, 2024 அன்னைக்கு ஒரு குண்டு போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வீட்டுக்கு மேலே இருந்தேன். என்னுடைய பையன் 9 வயசு முகம்மதுக்கு குளிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் கீழே என்னுடைய இரட்டை குழந்தைகள் ரசான் ரவான் 2 விளையாண்டுட்டு இருந்தாங்க. என் கணவர் அரஃபாத் கீழே இருந்தார். குண்டு போடப்பட்ட உடனே ஒன்றுமே தெரில, என்ன ஆச்சுன்னே எனக்கு புரியலை. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு என் கணவர் வந்தார். எது ஆச்சான்னு கேட்டார். இல்லை, ரொம்ப தூசியாக இருந்து ஒரு கலக்கமாக பயமாக இருந்துச்சு, வேறு எங்களுக்கு பாதிப்பு ஏற்படலை அப்படின்னு நான் கணவர்கிட்ட சொன்னேன். நான் நம்ம பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். இல்லை, எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு என் கணவர் சொல்லிட்டாரு. நான் கீழே போய் பார்த்தப்ப ரவான் மட்டும் இருக்காங்க. இந்த குழந்தைய பாருங்கள், ரசான் இல்லை. அல்சிஃப் ஹாஸ்பிட்டலுக்கு ரசானை கூட்டு போயிருக்கதா சொன்னாங்க. நான் உடனே அல்சிஃப் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். என்ன நிலைன்னு கேட்டேன். இல்லை, ஒன்றும் இல்லை, சாதாரண பாதிப்பு அப்படின்னு தான் சொல்லி என்னை சரி கட்டினாங்க. மறுபடியும் நாசர் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றினாங்க. அங்கே போனோன்னு அங்கே மருத்துவர் சொன்னார், உன் குழந்தைக்கு, அந்த சின்ன குழந்தை 14 வயசு குழந்தை குண்டு போடப்பட்டு என்ன நிலை அந்த குழந்தைக்கு, ஒத்த கால் அப்படியே எடுக்கப்படுது. 14 வயசு குழந்தையினுடைய கருப்பையில் பாதிப்பு, கல்லீரலில் பாதிப்பு, நுரையீரலில் 2 செய்தி சொல்கிறாங்க. எப்படின்னா ஒன்று அகற்றப்பட்டுச்சு, இல்லைன்னா அதில் பாதிப்பு. இந்த நிலை ஏற்பட்டுருச்சு. நாசர் ஹாஸ்பிட்டல்லையே நாங்கள் ரொம்ப நாளாக இருந்தோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ரசானுக்கு இந்த கல்லீரல் அப்புறம் நுரையீரல் பாதிக்கப்பட்டால் எப்படிங்க இருக்கும். அதே சமயம் வலி நிவாரணிகளுக்குரிய மருந்தும் கிடைக்கல. காசாவிலேருந்து வெளியில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் வெளிநாடு போகணும். துபாய், இத்தாலி இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு அனுமதி சில பேர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எங்களுக்கு அனுமதி கேட்டவங்களுக்கு அனுமதியும் கொடுக்கப்படல. அந்த பொண்ணுடைய காலிலிருந்து ரத்தமும் சீருமா வடிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணுடைய நிலை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போச்சு. ஒவ்வொரு நாளும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகிற சமயத்தில் கிட்டத்தட்ட நவம்பர் 2, 2024 அன்னைக்கு அந்த குழந்தை கடைசி தருவாய் அடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தாய் அதை விவரிக்கிறாங்க. அதை மரணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தாய் சொல்லிச்சான், அந்த குழந்தை சொல்லிச்சான், ரசான்கிற குழந்தை, அம்மா நீங்கள் என்னை விட்டு போயிடக்கூடாது, அம்மா நீங்கள் என்னை கூட போயிடக்கூடாது, நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிச்சான். அதேமாதிரி அவங்க பாப்பாவை, அவங்க அத்தாவை கூப்பிட்டு அவங்க அத்தாவை 2 முறை அந்த குழந்தை கட்டி பிடிச்சிக்கிச்சான். அம்மா அப்பா சொல்லிச்சான், அம்மா நான் மௌத்தா போயிடுவேன், நான் இறந்து போயிடுவேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட செய்தி சொல்லிச்சான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, பலஸ்தீன், அந்த அம்மா பேர் பலஸ்தீன், அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் உள்ளத்தை குத்துற மாதிரி இருந்துச்சு இந்த செய்தி, இப்படிப்பட்ட நிலை எனக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ரவான், இரட்டை சகோதரி ரவான், ரசான் ரவான் இன்னொரு தங்கச்சி வந்து அந்த தங்கச்சியும் கட்டி பிடிச்சி அந்த குழந்தையோடு அந்த இரட்டை சகோதரிகளில் ஒன்றா இருந்து 2 பேரும் செய்தியை பரிமாறிக்கிறாங்க. ரொம்ப பாசமான குழந்தைகளாம், 2 அட்டாச்மெண்ட்டான குழந்தைகளாம், பிரிய முடியலை. நான் என் குழந்தைய பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் குழந்தை என்ன எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த குழந்தையினுடைய உயிர் போயிருச்சு. எங்களுக்கு நிம்மதி இல்லை, பாதுகாப்பு இல்லை. இந்த உலகத்தில் நாங்கள் படுற கஷ்டம் மாதிரி யாரும் கஷ்டப்படல, ஆனால் இந்த உலகத்துக்கு இதெல்லாம் தெரியுமான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இதுவெல்லாம் விதியினுடைய ஏற்பாடு, இறைவனுடைய ஏற்பாடு, நாங்கள் பொருந்தி கொள்கிறோம்னு ஒரு வார்த்தையை சொல்லி தங்களுடைய கஷ்டங்களையும் சொல்லி அந்த தாய் அப்படியே அந்த செய்தியை முடிக்கிறாங்க. சொல்லிட்டு லாஸ்ட்டு சொல்கிறாங்க, இன்னமும் நாங்கள் ரமலான் மாதத்தில் கூட ஒரு கேம்பில் தான் எங்களுடைய வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த தாய் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த தாய்க்கு அந்த குழந்தைய மறுமை நாளில் இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம துவா செய்யணும். ஏன்னா நபிகள் நாயகம் சொன்னாங்க, இயற்கை முறையில் அந்த மரணித்த ஒரு குழந்தை என்ன பண்ணுன்னா, சொர்க்கத்தினுடைய வாயிலுக்கு வர்றப்ப அந்த வாயில் அந்த கதவை அப்படியே திறக்கும். திறக்கக்கூடிய நிலையில் பெற்றோர்கள் அடைவார்கள், நல்பெற்றோர்கள் அடைவார்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இந்த குழந்தைக்கு இறைவன் தகைய பாக்கியத்தை கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் துவா செய்யணும். மறந்துடாமல் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.